மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நவீன தமிழகத்தை உருவாக்கி தந்த தமிழகத்தின் சிற்பி, தாய்மொழி தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்த 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொற்கால ஆட்சியை தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். உலக தமிழர்களின் ஒரு பெரும் தலைவர், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான ஓய்வில்லா உழைப்பாளி, மண்மானம், தமிழ்மொழி, இனமானம் காக்கும் போராளி, எங்கள் அஞ்சுகத்தாயின் அருந்தவ புதல்வர் தலைவர் கலைஞர், காஞ்சி தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, சுயமரியாதை தன்மானம் பெரிதென வாழ்ந்த தந்தை பெரியார் வழி நடந்து 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியை தந்த எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். தமிழ் நில இளைஞர்களின் தன்னிகரில்லா தலைவர், தமிழக இளைஞர்களின் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டு நாளும் உழைக்கும் இளம் தலைவர், நாட்டையும் சட்டமன்றத்தையும் வழிநடத்த தெரிந்த தலைவர், அடக்குமுறைகளை தன் புன்னைகையால் வெல்லும் எங்கள் இளந்தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். குறிப்பாக ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 3 முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்து புதுக்கோட்டைக்கு வருகை தந்து எனது வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து மகத்தான வெற்றி தேடி தந்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், தேர்தல் நேரத்தில் கடுமையான வெயிலிலும் தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் ஆலங்குடி தொகுதியின் வெற்றி எனக்கு முக்கியம் என்று ஆலங்குடி தொகுதிக்கே வந்து 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் நிறைந்த இடத்தில் பிரச்சாரம் செய்து என்னை வெற்றி பெற வைத்த எங்கள் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலங்குடி தொகுதியில் 3வது முறையாக தொடர் வெற்றி, 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தேடி தந்த ஆலங்குடி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர் சமுதாயம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த எங்களது இளம் தலைவர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் என்ற மகத்தான திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 12,525 ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட 16,798 விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பினை முதல் கட்டமாக வழங்கினார். இது கிராமங்களுக்கு மட்டும்தானா, நகர்ப்பகுதிக்கு இல்லையா என்று இளைஞர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று 25 மாநகராட்சி, 145 பேரூராட்சி, 479 பேரூராட்சி, 145 நகராட்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட 12,831 அந்த விளையாட்டு தொகுப்பை வழங்கி விளையாட்டு வீரர்கள் இல்லத்திற்கு விளையாட்டு உபகரணங்களை கொண்டு சேர்த்த தலைவர் எங்கள் தலைவர். அதாவது சர்வதேச தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வெற்றி பெற்றதற்கு பின்பு கடந்த காலத்தில் அவர்களுக்கான ஹைகாஸ் இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய உயரிய ஊக்கத்தொகையை பெறுவதற்காக பல காலம் மனு போட்டு காத்திருப்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எங்கே வெற்றி பெற்றார்களோ வெற்றி பெற்ற 48 மணி நேரத்தில் அவர்கள் வங்கி கணக்கில் உயரிய ஊக்கத்தொகை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்த 5 ஆண்டு காலத்தில் 6,689 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கிட்டத்தட்ட 215 கோடியை உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கி சாதனை படைத்த அரசு திராவிட மாடல் அரசு. இந்த 100 நாட்களில் பிரக்யானந்தா உள்ளிட்ட ஒரு சிலருக்கு 50 லட்சம் வரை நீங்கள் அந்த உயரிய ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறீர்கள். அண்மையில் நைஜீரியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் வாழ்வீச்சு வீராங்கனை சேலம் வாழப்பாடியை சேர்ந்த தனலட்சுமி தங்கப்பதக்கம் பெற்றார். அவர் போன்றவர்களுக்கு இந்த உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான சர்வதேச தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கான அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில்
200க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி அவர்கள் எதிர்காலத்தை பாதுகாத்த அரசு திருவாவடுமாடல் அரசு. அதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றியவர் எங்களது இளந்தலைவர். இப்பொழுது எனக்கு வருகின்ற தகவல் என்னவென்றால், அப்படி விளையாட்டு வீரர்கள் அவர்கள் அரசு அலுவலராக பணியாற்றுகின்ற பொழுது ஆன் டியூட்டி என்று சொல்லக்கூடிய அது வழங்க மறுப்பதாகவும், ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கடைசியாக நடைபெற்ற ஒரு விளையாட்டு விழாவில் மதுரை மேலூர் பகுதியை சேர்ந்த 200 மீட்டர் தேசிய அத்லெட் கோகுல் பாண்டியன் என்றவர் அன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த எங்கள் இளம் தலைவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார். சாய் விளையாட்டு விடுதிகளை, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த விளையாட்டு விடுதிகளை பார்த்தோமானால் அங்கிருக்கின்ற விடுதிகளில் அந்த மாணவர்கள் இருக்கின்ற அறைகளில் ஏசி குளிரூட்டப்பட்ட அறைகள் இருக்கிறது. அதே போல எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 41 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் விளையாட்டு விடுதிகளில் கிட்டத்தட்ட 2500 பேர் அவர்கள் நாங்கள் இன்றைக்கு பயிற்சி பெற்று வருகிறோம், எங்களுக்கும் அந்த வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆட்சிக்கு வந்தால் இந்த துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றால் உடனடியாக முதல் கையெழுத்து அதுதான் என்று சொன்னார் எங்கள் இளந்தலைவர். வாய்ப்பில்லாமல் இருக்கலாம், நம் வீட்டு பிள்ளைகள் ஏசி கேட்டால் உடனடியாக வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உலகம் விழிப்பதற்கு முன்பாக விழிக்க வேண்டும். பறவைகள், குயில் இவர் கூவுவதற்கு முன்பாக அவன் விளையாட்டு மைதானத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும் என்றால் அவன் அந்த தங்குகின்ற அறையில் சரியான அவர் நிம்மதியான உறக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதனால் 1 கோடி ரூபாய் தான் வரும். தயவு செய்து அவர்களுக்கு அந்த விளையாட்டு விடுதி மாணவர்கள் நலன் கருதி ஏசி பொருத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி கடந்த கால ஆட்சியில் அந்த விளையாட்டு விடுதிகள் தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்கப்பட்டது. எவ்வளவு நேரம் நாம் ட்ரைனிங் போகிறோம், எவ்வளோ கலோரி நமக்கு பயனாகுது, எவ்வளோ நேரம் நாம் உறங்குகிறோம் போன்றவருக்காக அந்த விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் ஸ்மார்ட் வாட்ச் வழங்கப்பட்டது. இப்பொழுது புதிதாக விளையாட்டு விடுதியில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு அது இன்னும் வழங்கப்படவில்லை என்று தகவல் வருகிறது. எனவே அதை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட மாடல் அரசினுடைய கோரிக்கையாக தேர்தல் அறிக்கையில் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்குகின்ற வகையில் சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமி தொடங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கிராம பகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும், ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 4 ஒலிம்பிக் அகாடமி சென்னையிலே நேரு விளையாட்டு அரங்கிலே, திருச்சியிலே திருவரம்பூர் அருகில் உள்ள இளந்தப்பட்டி என்ற கிராமத்தில் 47.87 ஏக்கர் இடம் கையகப்படுத்தப்பட்டு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு முதல் கட்டமாக 50 கோடி ரூபாய் அங்கே பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த பகுதி டெல்டா எங்க புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட இங்கிருந்து வருகின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்காக இன்னும் இந்த ஆண்டு கொள்கை விளக்க புத்தகத்தில் படித்து பார்த்தேன். 100 கோடி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனை ஒதுக்கி அந்த ஒலிம்பிக் அகாடமியை தொடங்கி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், சென்னை, திருச்சி, மதுரை என்று கடந்து ஏன் நாம் நீலகிரியை தேர்வு செய்தோம் என்றால், விளையாட்டு வீரர்கள் உலகெங்கும் பயணிக்கின்ற பொழுது தட்பவெப்பநிலை மோசமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அதிகமான கடும் குளிரை கூட சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வீரர்கள் உலகில் எங்கு சென்றாலும் ஊட்டியில் பயிற்சி பெறுவதற்கான அந்த நிலையை ஏற்படுத்தினோம். அதே மாதிரி ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மலை பிரதேசத்தில் அவர்கள் பயிற்சி மேற்கொண்டு தங்களை உடலை தயார் செய்து கொண்டால் உலகத்தின் எந்த பகுதியில் எந்த விளையாட்டுத் துறையில் விளையாட முடியும் என்பதற்காக எங்கள் தலைவர் எண்ணத்தில் உதித்த திட்டம்தான் எங்கள் இளந்தலைவர் அவர்கள் நீலகிரியிலே, ஊட்டியிலே ஒரு ஒலிம்பிக் அகாடமியை தொடங்கி தந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டி 17 பேர் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி அனுப்பினால் 7 லட்சம் எல்லாரும் கொடுத்து, அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்த பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அதே மாதிரி மனிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கம், அதே மாதிரி நித்யா சிவன் வெண்கலப் பதக்கம், அதே மாதிரி மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கம் பெற்றார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே நமது அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார், ஒலிம்பிக் பதக்கம் பெற்றால், தங்கப்பதக்கம் பெற்றால் 3 கோடி, வெள்ளிப்பதக்கம் என்றால் 2 கோடி,
வெண்கலப் பதக்கம் என்றால் 1 கோடி என்று அறிவித்து இவர்களுக்காக 5 கோடி ரூபாயை பரிசாக வழங்கியவர் எங்கள் தலைவர், வழங்கி சாதித்தவர் அன்றைய துணை முதலமைச்சர். இங்கே நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறீர்கள், நானும் படித்து பார்த்தேன். அதாவது இனிமேல் ஒலிம்பிக் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு தங்க பதக்கம் பெற்றால் 6 கோடி, வெள்ளி பதக்கம் பெற்றால் 4 கோடி, வெண்கல பதக்கம் பெற்றால் 3 கோடி என்று அறிவித்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் அதை அறிவித்தால் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வீடருகே விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற உன்னத திட்டத்தின் அடிப்படையில் தலைவர் என்ற எங்கள் முதலமைச்சர், இங்கே இருக்கின்ற எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இல்லத்திற்கு அருகிலே ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று 234 தொகுதிகளிலும் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கின்ற பணியை அன்றைக்கு அந்த பணிகளை தொடங்கினோம். படிப்படியாக இடம் கையகப்படுத்துகின்ற வகையில் 75 தொகுதிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் அமைக்கப்படுகின்ற பணிகள் நடைபெற்றிருக்கிறது. எஞ்சி இருக்கின்ற 159 தொகுதிகளில் நீங்கள் சிறு விளையாட்டரங்கம் அமைப்ப நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கிறீர்களா, அதற்கான பணிகள் நடைபெறுகிறதா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்டங்கள், தென்காசி, செங்கல்பட்டு 2 மாவட்டங்களில் 15 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் தலா 15 கோடி மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைத்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி 3 மாவட்டங்களில் அந்த பணிகள் தலா 15 கோடி ரூபாயிலே நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிலம் மாற்றம் செய்கின்ற பொழுது ஆட்சி போச்சு. இப்போ ஃபைல் அப்படியே இருக்கு. உடனடியாக அந்த பணிகளை தொடங்கி அங்கே மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்படும். ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு ஊரில் திறக்கப்பட்டால் ஒரு மருத்துவமனை மூடப்படும் என்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் மிக மிக முக்கியம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கேலோ இந்தியா போட்டிகள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குமா என்று நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சாதிக்கின்ற வகையில் 2021 நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டி ஹரியானாவில் நடைபெற்றது. அப்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 7வது இடத்திற்கு வந்தார்கள். 2023 அன்றைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நாயகர், நம் பிள்ளைகள் அடுத்த மாநிலம் ஏன் தமிழ்நாட்டுக்கே நடத்துகிறேன் என்று அந்த அனுமதியை பெற்று வெற்றிகரமாக அந்த கேலோ இந்திய போட்டியை நடத்தி தந்த அரசு திராவிட மாடலர். அதில் என்ன ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கப்பதக்கம் 38 பேர், வெள்ளிப்பதக்கம் 21 பேர், வெண்கலப் பதக்கம் 39 என 98 பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றது என்றால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இது ஏதோ வந்துவிடவில்லை, விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியாக நாம் இதை கருத வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். தண்ணி வச்சு அதே மாதிரி தமிழர்களுடைய வீரம், பண்பாடு, கலாச்சாரம், இவர்களுக்கு முக்கியமான அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்றைக்கு தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற அந்த போட்டிகளுக்கு மதுரையிலே அலங்காநல்லூரிலே 63 கோடி ரூபாயிலே கலைஞர் ஏறுதழுவுதல் அரங்கம் அமைத்து தந்தது திராவிட மாடல் அரசு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இப்போ எல்லா இடத்துலையும் மாட்டு வண்டி பந்தயங்கள்லாம் நடத்துகிறப்போ காவல்துறை தடுத்துடுறாங்க. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நடத்தி தமிழர்கள் அந்த பந்தயங்கள் போட்டிகள் நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை ரொம்ப ரொம்ப மகத்தான திட்டம். ஒரு ஊரில் ஒரு விளையாட்டு வீரர் இருப்பார், அவருக்கு விளையாட்டு உபகரணம் வாங்க வழி இருக்காது, பயிற்சியாளர்கள் வழி இருக்காது, வெளிநாடு சென்று பயிற்சி எடுக்க வேண்டும் அதற்கு வழி இருக்காது, வெளிநாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு வழி இருக்காது. எங்கேயாவது யாராவது கேட்டால் பல பேர் அலட்சியப்படுத்தி அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தனது சொந்த பணம் 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் 37 கோடி ரூபாயிலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் பயனடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ஸ்போர்ட் ஹாஸ்டலில் இருக்கவங்க மட்டும்தான்
அந்த தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை நிதி வழங்கப்படுவதாகவும் மற்றவர்களுக்கு அது மறக்கப்படுவதாகவும் தகவல் வருகிறது. எனவே ஸ்போர்ட் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாத்தையும் நாம் செய்கிறோம், அவங்களுக்கும் கொடுங்க, மற்றவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி முதலமைச்சர் கோப்பை, முதலமைச்சர் அதாவது கோப்பையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஒரு பிரிவில் தான் நடத்தினாங்க. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தான் 5 பிரிவில் நடத்தினோம். பள்ளி, கல்லூரி, பொதுப்பிரிவு, அரசு ஊழியர், மாற்றுத்திறனாளி என்று 5 பிரிவுகளில் அந்த போட்டிகளை நடத்தி 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாயில் 3,76,000 பேர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. 2024 83 கோடி ரூபாயில் 5,29,558 பேர் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. 2025 83 கோடி ரூபாய் மதிப்பில் 8,79,783 பேர் 10 லட்சம் பேரை விளையாட்டு மைதானத்திற்கு வந்து விளையாடுங்கள் என்று விளையாட வைத்த அரசு, திராவிட மாடல் அரசு, அந்த திட்டத்தை தந்தது நமது இளந்தலைவர் அவர்கள். இந்த கொள்கை விளக்க புத்தகத்தையும் நான் படித்து பார்த்தேன். இந்த ஆண்டும் 83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது, அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி சர்வதேச போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2022, சென்னை ஓபன் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப், ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2023, 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2023, சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி 2023, ஆசிய அலைச்சறுக்கு போட்டி 2025, சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2023, சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2024, தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி 2024, உலக டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டி, தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப், 14வது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி, 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி, ஃபார்முலா 4 கார் பந்தயம் என இதற்கு இன்னும் நிறைய சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டு வரலாற்றில் நடத்தி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பற்றி சொல்லணும்னா 3.7 கிலோமீட்டர் கொண்ட சாலையில் தெற்காசியாவில் முதல் ஒரே நகரம் சென்னையில் தான் அந்த போட்டி நடத்தப்பட்டு உலக கார்பந்தய ரசிகர்களாலும் தமிழ்நாட்டு மக்களாலும் போற்றப்பட்டது. அன்றைக்கு நீதிமன்றம் வரை சென்று கூட நீதிமன்றம் நடத்துவதற்கான அனுமதி தந்து வெற்றிகரமாக அந்த போட்டியை நடத்தி முடித்தோம். இன்னொரு முக்கியமான வரலாற்று பதிவு நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி உலகில் இருக்கின்ற 186 நாடுகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்ட அந்த போட்டியை திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் மிக மிக சிறப்பாக நடத்தி காட்டினார். தமிழ்நாட்டில் நடக்கின்ற அந்த போட்டியை அவர்களுக்கு விருந்தோம்பலை உலகத்துக்கு சொன்னவர் தமிழன் என்ற அடிப்படையில் விருந்தோம்பல் அவர்களை வரவேற்று அவர்கள் தங்குமுறை வழங்கி அவர்களை மிகச்சிறப்பாக அந்த போட்டியை நடத்தி காட்டினார்கள். அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற அந்த தொடக்க விழாவில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே தமிழ்நாடுடைய பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் அந்த உலகெங்கும் எடுத்து சென்று 500 கோடி பேர் அந்த போட்டியை பார்த்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த தேசிய கொடி, ஒவ்வொரு நாட்டினுடைய தேசிய கொடியை பிடித்து செல்வதற்கு யாரை அங்கே அனுப்பி வைத்தார் என்றால் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களே என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இன்றைக்கு இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த். இன்றைக்கு இந்தியா முழுவதும் 98 பேர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அதிலே 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா நாகர்கோயிலை சேர்ந்த அஸ்வத் என்ற அவர். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 98 பேர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கன்னா 38 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அதிகம் பேர் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஒரு அருமையான தகவலை தந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஒலிம்பிக் பதக்கம் வேண்டும் என்று கனவோடு இருக்கின்ற அத்தனை லட்சக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முக்கியமான திட்டமாக நமது திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் அவர்கள் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை செம்மஞ்சேரியில் உருவாக்கினார். உலகளாவிய ஒருங்கிணைந்த விளையாட்டு நகரம். இந்த உலகளாவிய ஒருங்கிணைந்த விளையாட்டு நகரத்தை பொறுத்த வரைக்கும்
சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற செம்மஞ்சேரி பகுதியிலே 100 ஏக்கர் இடம் கண்டறியப்பட்டது. அந்த உலகளாவிய விளையாட்டு நகரத்தில் பல்வேறு வகையான வெளிப்புற மற்றும் உட்புற விளையாட்டு அரங்கங்கள், ஒலிம்பிக் அளவு நீச்சல் குளம், விளையாட்டு அகாடமிகள் மற்றும் பயிற்சி பள்ளிகள், விளையாட்டு அறிவியல் வசதிகள், விளையாட்டு வீரர்களுக்கான தங்குமிடங்கள், விளையாட்டு மருத்துவ மையங்கள் போன்றவை கொண்டிருக்கும். இந்த உலகளாவிய விளையாட்டு நகரமானது விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு பயிற்சியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் இவர்கள் அத்தனை பேருடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய நகரமாக அது அமைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இது உலகில் இருக்கின்ற பல்வேறு இடங்களை நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறோம். குறிப்பாக சிங்கப்பூர் விளையாட்டு மையம், ஹைடெக் விளையாட்டு பூங்கா, சிட்னி ஒலிம்பிக் பூங்கா மற்றும் லண்டன் ஒலிம்பிக் பூங்கா போன்றவை ஆய்வு செய்யப்பட்டு அவற்றின் சிறந்த நடைமுறைகள் ஏற்கப்பட்டுள்ளன. இந்த முக்கியமான சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளை மாநிலத்தின் நடைபெற வழிவகுக்கும் பிரபல பாரம்பரியான விளையாட்டுகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த முடியும், இளைஞர்களை விளையாட்டு நோக்கி ஈர்க்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த விளையாட்டு நகரம் உருவாக்கப்பட்டது. அப்படி அந்த உருவாக்கப்பட்ட விளையாட்டு நகரம் 18/2/2022 அன்றைய முதலமைச்சர் அவர்கள் 256 கோடி ரூபாயில் அந்த திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த கொள்கை விளக்க புத்தகத்தை தேடி தேடி பார்த்தேன். எங்கேயும் அதற்கான எழுத்துக்கள், அந்த வரிகள் அந்த புத்தகத்தில் இல்லை. ஏனென்றால் 2020 டோக்கியோ அந்த ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா என்ற இளைஞன் ஈட்டி எறிந்து 85.67 நீளம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் பெற்ற பொழுது இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களும் நாமே பதக்கம் பெற்ற மாதிரி உணர்ந்தோம். இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கப்பட்டால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வீரனோ ஒரு வீராங்கனையோ எதிர்காலத்தில் நடக்கின்ற அந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய அளவில்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இது மிக மிக முக்கியமான திட்டம். விரிவுபடுத்தப்பட்ட மெட்ரோ அருகில் அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி பணிகள் நடைபெறுகிறது. எனவே இந்த அரசு அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி எதிர்காலத்தில் ஸ்போர்ட்ஸ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய இந்த 256 கோடியில் கட்டப்படுகின்ற அந்த விளையாட்டு அரங்கில் எதிர்காலத்தில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேலான வருமானம் நமக்கு வந்து சேரும். தமிழர்களுடைய பெருமை உலகெங்கும் கொண்டு சேரும். எனவே ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டத்தை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி முடிச்சலாம். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஸ்கூலில் வந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்கார். விளையாடுறதுக்கும் உடற்பயிற்சிக்கும் கிட்டத்தட்ட 37,500 பள்ளிகள் இருக்கிறன. இப்படி எல்லா மாணவர்களும் வெளியில் வர்றப்ப அவர்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானம் இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டதா? ஒருவேளை உடற்கல்வி ஆசிரியர் மட்டும்தான் அது பார்க்கணுமா? கூடுதலாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்களா? அதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏதாவது நிதி ஒதுக்கீடு செய்யிருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி எனது ஆலங்குடி தொகுதி கல்லாலங்குடி ஊராட்சியில் கலிபுலா நகர் பாரதியான பகுதியில் நெட்டுத்துக்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் 80 ஆண்டுகளாக இருக்காங்க. அங்கே ஒரு குளம், சேசாய் சமுத்திர குளம்னு ஒரு குளம் கைவிடப்பட்டது. அது வந்து சான்றுகளே இருக்கின்றன. அதனால் அது அரசு முடிவெடுத்து அந்த 300 பேருக்கும் பட்டா வழங்க வேண்டும். அதே மாதிரி ஆலங்குடி தொகுதியில் ஆலங்குடி SS நகரில் கிட்டத்தட்ட 79 பேர் நத்தம் பட்டாவில் எல்லா ஃபைல்லாம் ரெடி பண்ணி CLAல இருக்கு. அந்த பட்டா வழங்குவதற்கு மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நெப்பத்தூர் கிராமத்தில் 200 பேர் இருக்காங்க. அவங்க வந்து தனியார் நிலத்தில் இருக்காங்க. நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கப்போ 84 லட்சம் பணம் ஒதுக்கி கொடுத்தாச்சு. அதை கண்காணித்து அந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு, ஆகவே இந்த பேரவையில் பேசுவதற்கான அனுமதி தந்த தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.